அவங்களாம் ஏசில இருப்பாங்க. தொண்டனாவும் ரசிகனாவும் இருக்கு நீங்க மக்கள். எனக்கு இலவசம் தேவையில்ல. அதே மாதிரி எந்த கட்சி வந்து இலவசம் தேவையில்லைன்னு உங்களை சொல்ல வைக்குதோ அதுதான் உண்மையான கட்சி. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன்னு, ஒரு கட்சி வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நிறைவேற்ற அவசியம் இல்லை, அது சட்டத்துலேயும் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய இது நான் சொன்னது கரெக்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே இது நிறைய பேர் நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டேக்ஸ் ஃபைல் பண்ணாதவங்களுக்கு தானே இந்த 1000 ரூபா போகுது, அதையும் எப்படி நெகட்டிவாக ஃப்ரீங்கிற கான்செப்டில் பேசுகிறீங்க ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி கான்செப்டில் பேசலை. நான் இப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ணுறேன், என்னோட காசு அந்த கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஆனால் எனக்கு அது மூலிமா ரிட்டர்ன் எதுவுமே வரல. வராத பட்சத்தில் நான் அதை கேள்வி கேட்குறேன், அவ்வளோதான் ஜஸ்ட்டு. அதே இது நீங்கள் ஸ்கீம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு கட்சி வந்து வந்ததுக்கப்புறம் எப்போவுமே பண்ணுறது இந்த கூட்டுறவுல இருக்க கடனை தள்ளுபடி பண்ணுறது, அக்ரி இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டூடெண்டோட லோன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ கூட்டுறவுல இருக்குது அப்படின்னா ஒரு 1,00,000 நகைக்கடன் வச்சுருக்காங்க, ஒரு 10,000 ரூபா கட்டியிருக்காங்க. 90,000 வந்து இந்த அரசு தான் ஏற்றுக்கும். இந்த அரசு வந்து என்ன பண்ணும், அரசு சொந்த காசுலேருந்து ஏதாவது கொடுக்க போதா? அதுக்குன்னு ஃபண்டே ஆல்ரெடி கடனில் தான் இருக்குது. இப்போ பைசா கணக்கில் ஒவ்வொருத்தவங்க மேலேயும் கடனை வாங்காதவங்க முதற்கொண்டு மேலேயும் வைக்க தான் போகுது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இது அவங்க கட்டியிருக்கணுமா இல்லை இந்த அரசு கட்டியிருக்கணுமா? ஏன் வந்து தள்ளுபடி பண்ணணும்? ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் ஆனவங்க எங்கள் வீட்டில் இருப்பாங்க. நான் அதனால தான் அந்த கேள்வி கேட்குறேன். அதே தான் அக்ரியில் வந்து ஒருத்தவங்க ஒரு இயற்கையின் சீற்றத்தால் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அரசு தான் முழுக்க அதை ஏற்று அவங்களுக்கு தான் அதுக்கான பெனிஃபிட்டை கொடுக்கணும். அது எவ்வளோ தொகையாக இருந்தாலும் அதை கொடுக்கணும். அதே இது அவங்க அதில் பெனிஃபிட் ஆகிட்டாங்க, லைக் அதில் ஒரு இன்கம் கிடச்சிருச்சு பெட்டரானா, அந்த இடத்துல ஏன் அவங்களுக்கு அந்த லோனை வந்து தள்ளுபடி பண்ணணும்? இந்த கேள்வி என்னடா ஒரு பாமர மக்களோட கான்செப்டில் வந்து நீ இந்த கேள்வி கேட்குறிய அப்படின்னு சொல்கிறப்ப நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். இப்படி இருக்கிறதுலே கீழே இருக்க நம்ம விவசாயத்தை தான் கேவலமாக நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம இங்கே இப்போ வந்து கமெண்ட் பண்ணுற யாருமே வந்து விவசாயத்தை அப்படியே பெருமையாலாம் பேசலை யாரும். இங்கே டிஜிட்டலில் வந்து ஃபேமஸாக பேசலாம். அங்கே உங்கள் ஊரில் விவசாயம் பண்ணுறவங்களை யாராவது பார்த்து பெருமையாக நீங்கள் பார்ப்பீங்களா? யாருமே பார்க்க மாட்டீங்க. நான் விவசாயம் பண்ணியிருக்கேன், நீங்கள் டிஜிட்டலில் வந்து பண்ணுறவங்க யாருமே பண்ணியிருக்க கூட மாட்டீங்க, ஆனால் ஃபேமஸாக பேசுவீங்க. ஃபஸ்ட்டு ரியாலிட்டி புரிஞ்சுங்க. நீங்கள் இங்கே அக்ரி இந்த கூட்டுறவுல கீழே இருக்க அடிமட்டவங்களுக்கே இவ்வளோ வந்து லோன் வந்து தள்ளுபடி ஆகும்போது, ஒரு 90,000 நான் சொல்கிறேன்ல, 90,000 இல்லை அக்ரிக்கு கம்மியான அமௌண்ட்டு தள்ளுபடி ஆகும்போது பெரிய பெரிய முதலையாக இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகளுக்கு எத்தனை கோடி, எவ்வளோ பல கோடி வந்து தள்ளுபடி ஆகும். அப்போ அவங்களோட தள்ளுபடி ஆகிற தொகையெல்லாம் யார் மேலே வந்து நிற்கும்? பாமர மக்கள் நம்ம மேலே தான். இந்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதை புரியாமல் எந்த விதத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியலை. எப்போவுமே யாராவது ஒரு தலைவர் வந்து புதுசாக வர்றாங்க இல்லை பேசுகிறாங்கன்னா அவங்க ஐடியாலஜியை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் அவங்கள பற்றி நெகட்டிவாக யோசிச்சு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு இலவசங்கிறது எந்த விதத்துலையும் நல்லதே இல்லை, யாருக்குமே நல்லதில்லை. அவங்களுக்கு முன்னேறதுக்கு தான் அவங்களுக்கான ஒரு தொழிலை அமைச்சு கொடுக்கணும், அதுதான் நல்லதும் கூட. அது எந்த கட்சியாக இருந்தாலும், அது எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும், ஃப்ரீங்கிறது எதுக்கு இருக்கணுங்கிறது அந்த கல்விக்கு இருக்கணும், மருத்துவத்துக்கு இருக்கணும், இதுதான் பண்ணணுமே தவிர நீங்கள் இந்த ஸ்கீம் லோன் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் படிக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து அவங்களே ஃப்ரீ ஆக்கணும். அவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா, அதாவது கல்வி மருத்துவம் எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட காசு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்களுக்கான பேங்க் பேலன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிரும். யார்கிட்ட வந்து கையேந்து நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 1000 ரூபாய் நிற்கணுங்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த புரிதல் புரிஞ்சிக்காம கமெண்ட் வந்து நெகட்டிவாக கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்துங்க. எப்போவுமே ஒரு தொண்டனாகவும் ஒரு கட்சிக்கு ஒரு ரசிகனாகவும் இருக்கணுங்கிற ஆசைப்படாதீங்க. நீங்கள் மக்கள், அந்த மக்களுங்கிற எண்ணத்தில் ஓட்டு போடுங்க. இந்த மன்றம் கார்டு இருக்கணும், ரசிகர் மன்ற கார்டு இருக்கணும், தொண்டருக்கான கார்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா கட்சியும் பற்றி புரிதல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஓட்டு போடுங்க. சம்மந்தமே இல்லாமல் அப்படியே முரண்படாமல் போகாதீங்க, அது ரொம்ப தவறு. எனக்கு இலவசம் தேவையில்லை, அதே மாதிரி எந்த கட்சி வந்து இலவசம் தேவையில்லைன்னு உங்களை சொல்ல வைக்கிதோ அதுதான் உண்மையான கட்சி. அதுக்கு வாக்கு செலுத்த நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அவங்களாம் ஏசியில் இருப்பாங்க, நம்ம பாமர மக்கள் தான் அடிமையாக வாழ்வோம். நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ முயற்சிக்கலாம்.